நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரியப்பா, நாங்க 2 பேரும் மோகனும் அக்காவும் சந்திக்கணுன்றதுக்காக தான் நாங்க அக்காவை கோவிலுக்கு கூட்டிட்டு போனோம். என்ன எங்ககிட்ட நீங்க சொல்லவே இல்லையே? அம்மா, அக்கா கோவமா இருந்தாங்க, சொன்னா வரமாட்டாங்க. அதான் நாங்க 2 பேரும் ஒரு தடவை அவங்க சந்திச்சு பேசிக்கிட்டாங்கன்னா சரியாயிடும்னு நினைச்சோம். நீ சொல்றதெல்லாம் சரிதான் அர்ச்சனா. ஆனா அங்க என்னதான் நடந்ததுன்னு சொல்லுங்களேன். ஏன் இவ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கா? தெரியலப்பா, நாங்க இவங்க 2 பேரும் தனியா விட்டுட்டு போயிட்டோம், அவங்க பேசிக்கிட்டுமே அப்படின்னு. ஆனா அக்கா மட்டும் தனியா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அக்கா என்னாச்சு? நாங்க மோகனுக்கும் ஃபோன் பண்ணோம், அவனும் எதுவும் சொல்ல மாட்டான். நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஏன் எங்க கூட்டிட்டு போனீங்க? நான் யார்கிட்டயும் பேச விரும்பல. எந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க பாக்குறீங்க? எந்த பிரச்சனையும் தீராது. அக்கா, அக்கா அப்படி சொல்லாதீங்கக்கா. வேற என்ன சொல்றது? மோகன் இப்ப பழைய மோகன் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கடமை ஆயிட்டு. அதான் அவர் அப்படி இருக்காரு. இன்னைக்கு என்கிட்ட அந்த வார்த்தையவே சொல்லிட்டாரு. இனிமே அவரால் என்ன தாங்கிக்கவே முடியாதுன்னு. அக்கா, மோகன் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஆமாக்கா, அவர் கோவத்துல ஏதாவது பேசிருக்கலாம். அவர் நீங்க அவர் கூட வந்து சேரணும் தானே ஆசைப்படுறாரு. ஆமா, உங்களுக்கு எதுவுமே புரியாது, எதுவும் தெரியாது. இத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அக்கா, நந்தினி, கார்த்திக், நீ பண்ணது சரியில்லை. எதுக்காக அவளை மாப்பிள்ளை கிட்ட கூட்டிட்டு போன? ஆமா கார்த்திக், இந்த மாதிரி விஷயங்கள் அவ்வளவு சுலபத்துல சரியாகாது. எதுக்காக 2 பேரும் இப்படி அவசரப்படுறீங்க? புரிஞ்சுக்கவே மாட்டானா இவன்? எத்தனை தடவை சொன்னாலும் நீ பண்றதையே பண்ணிக்கிட்டு இருக்க. மாறவே மாட்டியா நீ? வீட்டுல உள்ள பெரியவங்களை கேட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டியா? கல்யாணம் சின்ன பசங்க விளையாட்டு இல்ல. சந்திக்க வைக்கிறதா இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்பதான் 2 பேரும் நிதானமா யோசிப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து பேசினாங்கன்னா பிரச்சனை சரியாயிடுமா? மறுபடியும் தப்பு பண்ணிட்டியே கார்த்திக். எங்க யார்கிட்டயும் ஒண்ணுமே சொல்லாம. இந்த தப்ப நீ தெரிஞ்சே செஞ்சிருக்க. நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது. உன்னுடைய எண்ணங்களும் மாறிடுச்சு, உன்னுடைய செயல்களும் சுத்தமா மாறிடுச்சு. நான் தான் இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். ஷேக்ஸ்பியர் வேற படிக்கணும். ஹே வந்தனா, ரொம்ப டென்ஷன் ஆகாத. ஒரு நிமிஷத்துல ஷேக்ஸ்பியரை நான் கத்து கொடுக்குறேன். ஏன் சொல்றேன்னா, ஷேக்ஸ்பியர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் படிச்சு வச்சிருக்கேன். அதுல எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு விளக்கமா சொல்றேன். உங்ககிட்ட கத்துக்கிட்டு நான் போய் எக்ஸாம் எழுதுனேன்னா அதோட வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஏன், என்னாச்சு? அடடே, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ற வந்தனா. அழகா வீட்ல உட்காந்துக்கிட்டு படிச்சிட்டு இருக்க. சரி, இந்தா சூடா சூப் கொண்டு வந்திருக்கேன். கொடுங்கம்மா. பார்த்து பத்திரம். தேங்க்யூம்மா. சரி வந்தனா, உனக்கு தனியா உட்காந்து படிக்கிறதுக்கு சிரமமா இருந்தா உன்னோட ஃப்ரெண்ட் யாரையாவது கூப்பிட்டுக்கையன். 2 பேரும் சேர்ந்து உட்காந்து படிங்க. உன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும்ல. நிஜமாவாம்மா? பரவாயில்லையேம்மா, வந்தனா மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேத்துறீங்க. முதல்ல அர்ச்சனாவோட சேர்ந்து கம்பைன் ஸ்டடி பண்ண வச்சீங்க, இப்ப புது ஃப்ரெண்டா? பரவாயில்ல வந்தனா, உனக்கு அதிர்ஷ்டம் தான். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் உடனடியா அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அவ அங்க நல்லதா இருப்பா. டக்குன்னு என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா? அப்படியே அர்ச்சனா மாதிரி பண்ற. உங்க 2 பேர் மனசுல என்ன ஓடுதுன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது.
எனக்கு தெரியும் நந்தினியும் மோகனும் சந்திச்சா அவங்க பிரச்சனை தீந்துரும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அவங்களுக்குள்ள ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. உங்க 2 பேராலையும் அந்த விஷயத்தை சமாதானப்படுத்தவே முடியாது. பாத்தீங்கல்ல நந்தினி என்ன சொன்னான்னு. அம்மா அவங்க சந்திக்கவே இல்லைன்னா அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை இன்னும் அதிகமாயிடுமா? நீ சொல்றது சரிதான் கார்த்திக். ஆனா உன்னுடைய வழிமுறை தான் தவறா இருக்கு. நீங்க எது செய்யறதா இருந்தாலும் பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு பண்ணீங்கன்னா யாரும் உங்களை குறை சொல்ல மாட்டாங்கல்ல. பாத்தீங்கல்ல நீங்க ஒன்னு நினைச்சிட்டு போனீங்க, நடந்தது ஆனா வேற. எல்லாரும் கோவமா இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெரியப்பா எல்லா விஷயத்திலயும் உண்மையிலதான் குறை சொல்றாரு. ஏன்னா நீ எதையும் சொல்லாமலே பண்ற. அம்மா நான் எல்லாத்தையுமே சொல்லாம பண்றது இல்லம்மா. இப்பெல்லாம் நீ அப்படிதான் பண்ற கார்த்திக். யோசிச்சு பாரு, ஒவ்வொரு தடவையும் எல்லாமே உன் தலையில தான் வந்து விழுது. உன்னால உங்க அப்பாவும் பெரியப்பா முன்னாடி தலை குனிஞ்சு நின்னாரு. இங்க பாரு கார்த்திக், நீ பண்ற காரியம் சரியா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் யார் கண்ணுக்கும் தெரிய போறதில்ல. உன் தப்பு மட்டும் தான் தெரியுது. இதுல என்ன பிரயோஜனம் சொல்லு? அம்மா இனிமே நாங்க கவனமா இருக்கோம்மா. நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த நந்தினியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த விஷயத்துல நம்ம எடுக்க போற முடிவு ரொம்ப கவனமா நிதானமா எடுக்கணும். உங்க இஷ்டம் போல நீங்க எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் கார்த்திக், உன் இஷ்டத்துக்கு நீ எந்த விஷயத்தையும் செய்யாத. இங்க பாரு கார்த்திக், குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது நம்ம பொறுப்பு 2 மடங்கு அதிகமாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த வகையிலையும் தப்பா நினைக்க கூடாது. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கார்த்திக். நான் சொல்றது புரியுதுல்ல உங்களுக்கு? ம். அம்மா கரெக்டா தான் சொல்றாங்க. நாம தான் அவசரப்பட்டுட்டோம். ம். நம்ம எல்லார்கிட்டயும் அனுமதி வாங்கிக்கிட்டு அக்காவையும் மோகனையும் சந்திக்க வச்சிருக்கணும். அப்ப அவங்க முழு மனசோட தயாரா ஒரு பொறுப்போட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. பெரியப்பா வேற இப்ப நம்ம மேல கோவமா இருக்காரு. அத்தை வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் வேற அவரு வந்தனாதா ஃபோன். ஹலோ வந்தனா, இது பாரு நான் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஃபோன் பண்றேன். இல்ல அர்ச்சனா, நீ அவங்க கிட்ட பேசு. நான் இப்ப வந்துடுறேன். வந்தனா சொல்லு. என்ன அர்ச்சனா, நீ பிஸியா இருந்தேன்னா நான் வேணா அப்புறம் ஃபோன் பண்றேன். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன் அதனாலதான். என்ன அர்ச்சனா, என்ன டென்ஷன்? வந்தனா அத்தை கிளம்பி போயிட்டாங்க. என்ன, அத்தை கிளம்பி போயிட்டாங்களா? இது எப்ப நடந்துச்சு? வந்தனா என்கிட்ட போன கொடு. ஒருவேளை நம்ம மேல கோவப்பட்டு கிளம்பி போயிட்டாங்களோ? அம்மாடி அர்ச்சனா, நான் தான். அம்மா என்னம்மா வந்தனா சொல்றது உண்மையா? அத்தை ஊருக்கே போயிட்டாங்களாமே. உங்க பாட்டி பேசின பேச்சுக்கு கோவப்பட்டு போயிட்டாங்களா என்ன? இல்ல இல்லம்மா, பாட்டியால அவங்க போகல. நிறைய விஷயங்களுக்கு கோவப்பட்டுக்கிட்டு தான் அவங்க போனாங்க. அக்கா விஷயத்திலேயே அவங்க ரொம்ப வருத்தத்தோட இருந்தாங்க. வீட்ல எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அப்படியா? இங்க பாரு அர்ச்சனா, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நீ எல்லாத்தையும் சமாளிப்ப. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இரு. இந்த மாதிரி நிலைமையில நீ எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. ம், ஒவ்வொரு அடியையும் யோசிச்சு யோசிச்சு தான் எடுத்து வைக்கணும். புரிஞ்சுதாமா? சரிம்மா, நான் இனிமே கவனமா இருக்கேன். சரி, வீட்ல எல்லாரையும் பாத்துக்கோ. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன்னு. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க கௌரி. வணக்கம் ராதிகா, எப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு உங்க சம்மந்தி வீட்ல இருந்து வந்திருந்தாங்கல்ல, அவங்க சின்ன பொண்ணு லக்ஷ்மி இருக்காளே, அவளை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? நான் சூரஜோட அப்பா கிட்ட பேசிட்டேன். அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படியா? அந்த குடும்பமும் பெரிய குடும்பம், ரொம்ப தங்கமானவங்க. சூரஜோட அப்பா உங்க வீட்டுக்காரர் கிட்ட பேச போறாரு. நான் எதுக்காக இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் சரின்னு பட்டுதுன்னா நான் என்னோட புள்ள சூரஜுக்காக லக்ஷ்மியை பொண்ணு கேட்க சொல்லி சொல்லலாமா? கௌரி, நீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கீங்க. அப்ப சரி, நான் சீக்கிரமா சம்பந்தியம்மா கிட்ட பேசிட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, அதுவும் சரிதான். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என்ன கௌரி, நீங்க இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு? நீங்க சம்மதம்னு சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் வச்சிடுறேன் ராதிகா. சரி, வச்சிடுங்க. கௌரி லக்ஷ்மிய பொண்ணு கேட்கலாமான்னு கேக்குறாங்க. நிஜமாவா? இது ரொம்ப நல்ல விஷயமாச்சு. சாந்தி ஆண்டி இதை கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
உண்மைதான். இந்த சம்பந்தம் சரியான நேரத்துல தான் வந்திருக்கு. ம், வீட்ல நல்ல செய்தி கேட்டாங்கன்னா வீட்டோட நிலைமை ரொம்ப சந்தோஷமா மாறிடும். எல்லா பிரச்சனையும் மறைஞ்சிடும். அர்ச்சனாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பா. ம். அந்த ஆண்டவன் நான் நினைக்கிறது அப்படியே நடத்தணும், அவ்வளவுதான். பெரியப்பா எங்கம்மா கிளம்புறாரு? அம்மாடி சாந்தி, நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். நந்தினியோட மாமியார் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரோம். ஆமா, அவங்களுக்கு தோணும் இல்லையா, பொண்ணு இவ்ளோ பெரிய முடிவை எடுத்திருக்கா, பெத்தவங்க வந்து பேசலையேன்னு நினைக்க மாட்டாங்களா? நேர்ல போய் பேசுறோம், அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். பெரியப்பா, சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ராஜசேகரை எங்க இன்னும் காணோம்? இதோ அவர் வந்துட்டே இருப்பாரு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கக்கா. அதான் நீங்க போய் பேச போறீங்கல்ல, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் பாக்குறேன். ஹலோ, வணக்கம் சம்மந்தி அம்மா. சம்மந்திமாவா? வணக்கம் சம்மந்திமா. அது வந்து சம்மந்தி அம்மா, நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அவங்க அத்தை திரும்பி ஊருக்கு போயிட்டாங்களாமே. நாங்க அன்னைக்கு ஏதாவது இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சௌக்கியமா? ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா இருக்கோங்க. அப்புறம் சம்மந்தி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட. ஆ, சொல்லுங்க. அது கௌரி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உங்களை பத்திலாம் ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம லக்ஷ்மியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. மறுபடியும் சந்திக்கணும்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். அது நாங்களும் சந்திக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா இந்த நேரத்துல சம்பந்தம் பத்திலாம் எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா. என்ன விஷயம் சாந்தி? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சம்பந்திமா. நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. நமக்கு அவங்களை ஏற்கனவே தெரியும்க்கா. அதான் அந்த ஸ்டீல் வியாபாரம் பண்றாங்களே. ஆ, ஒரு தடவை உங்ககிட்ட கூட நான் சொன்னனே. அதான் சம்பந்திமா ஃபோன் பண்ணி அவங்க சந்திக்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன், இப்ப அதெல்லாம் வேண்டாம்னு. இல்ல, எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்? பொண்ணு கல்யாணம் சீக்கிரம் நடக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அக்காவும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னாலதான் புரிஞ்சுக்க முடியல. இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சு பண்ணணும். அவங்க கிட்ட சொல்லு, எப்ப அவங்கள சந்திக்கணுமோ அப்ப சந்திக்கலான்னு. சரி சம்பந்திமா, சொல்லுங்க. நாங்க சந்திக்க தயாரா இருக்கோம்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அப்ப சரி சம்பந்தியம்மா, நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா என்னைக்கு சந்திக்கிறதுங்கிறத முடிவு பண்ணலாம். சரி, ரொம்ப நன்றி. நான் போனை வச்சிடுறேன். ஐயோ, என்னங்க இது? போனை வச்சிடுறேன். அண்ணா போலாமா? வாங்க. சரி. வரமா. நீங்களா? வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நாங்க செஞ்ச அதிர்ஷ்டம், எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்களே. இது எங்க பொண்ணு வீடு இல்லையா? நாங்க முன்னாடியே வந்திருக்கணும். எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால வர முடியல. ஆ, சரி, வாங்க, உள்ள வாங்க. ஆ, உட்காருங்க. நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இல்ல ருக்மணி, வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
நாங்க உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கோம். நீங்களும் உட்காருங்க. நம்ம பசங்க 2 பேருக்கும் நடுவில் சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுடுச்சு. அதை பெரியவங்களான நாம பேசி தீர்த்து வைக்கலான்னு தான் வந்திருக்கோம். சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியுங்க. ஆனா உங்களுக்கு தான் எதுவுமே தெரியல. இப்போ உங்க முன்னாடி எல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாதுங்க. ஆனா நீங்களாவது வந்து என்கிட்ட பேசியிருக்கலாம்ல. உங்க பொண்ணு அவ பாட்டுக்கு வீட்டை விட்டு வந்துட்டா. நீங்க யாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு அவகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க யாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு அவகிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. இத்தனை நாள் கழிச்சு மோகன் கிட்ட தனியா பேசுவான்னு கூப்பிடுறீங்க. இது என்ன முறைங்க? நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க? என் புள்ளைய என் கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்களா? இல்ல சம்பந்தி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. பசங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிட்டாங்க. எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. விஷயம் என்னன்னு தெரிஞ்சதும் தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். நந்தினி பாட்டுக்கு உங்க வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு என் பிள்ளை கிட்ட பேச கூட மாட்டேங்கிறா. அடடே வாங்க வாங்க வாங்க. வணக்கம். பரவாயில்ல, இருக்கட்டும்பா. ஆமாமா, நல்லா இருப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. சந்தோஷமா இருப்பா. அம்மா, குடிக்க எதுவும் கொடுக்கலையா உங்களுக்கு? அப்பவே கொண்டு வரேன்னு சொன்னேன். இதோ கொண்டு வரேன். மாப்பிள்ள, நீங்க உட்காருங்க. சரி. உட்காருப்பா. மன்னிச்சுக்கங்க மாமா. எங்க அம்மா பேசின எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. சொல்லப்போனா அவங்க கொஞ்ச நாளாவே என் விஷயத்துல நந்தினி விஷயத்துல ரொம்ப கவலையா தான் இருக்காங்க. நானும் இந்த விஷயத்துல என்ன பண்றதுன்னு புரியாம தான் இருக்கேன். ஏன்பா, எங்களை பார்க்கவாது வந்திருக்கலாம்ல? அதுவும் கரெக்ட் தான். ஆனா அது கூட என்னால யோசிக்க முடியல. கார்த்திக்கும் அர்ச்சனாவும் எங்க 2 பேரையும் சந்திச்சு பேச வச்சாங்க. அது ஒரு வகையில நல்லதா போச்சு. எடுத்துக்கோங்க. அது நந்தினி இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்டிருக்கா. அது நல்லதுன்னு தான் தோணுது. நான் அவளுக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனா நடக்கிற எதுவும் என் மனசுக்கு சரியா படல. மாமா, நீங்க இதை பத்தி கவலையப்படாதீங்க. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். இங்க பாருங்க சம்பந்தி, எங்க பக்கத்துல ஏதாவது தவறு நடந்திருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ, என்னத்த நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? நாங்க கிளம்புறோம். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? நீங்க டிஃபன் சாப்பிட்டு போலாமே. இல்ல, இன்னைக்கு வேண்டாம்ப்பா. மன்னிக்கணும். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நாங்க போயிட்டு வரோம். நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க.